அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் தேர்தல் பரபரப்பில் அரசியல்வாதிகள் வார்த்தை போர் நிகழ்த்துகிற இந்த காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் எழுத்தாளர்கள் வார்த்தை போர் நிகழ்த்த தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுகிற உயரிய விருதாக ஞானபீட விருது கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஞானபீட விருது தமிழுக்கு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது வார்த்தை போராக சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. எப்படி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இந்த விருதை வழங்கலாம்? இது தமிழுக்கு நேர்ந்த அவமானம் என்று ஒருவரும், இது இந்தியாவுக்கே நேர்ந்த அவமானம் என்று இன்னொருவரும் கவிப்பேரரசு வைரமுத்து லாபி பண்ணி தன்னுடைய அரசியல் மூலமாக அவர் இந்த விருதை பெற்றுவிட்டார் என்று இன்னொரு தரப்பும் வாதிடுறாங்க. வைரமுத்துக்கு இந்த விருது வழங்கிடக்கூடாது, இது தமிழையே, தமிழ் மொழியவே, தமிழ் இலக்கியத்தையே, நவீன தமிழ் இலக்கியத்தையே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விருதுடைய பின்னணி என்ன? ஏன் கவிப்பேரரசு வைரமுத்துக்கு இது வழங்கப்பட்டது? ஏன் சர்ச்சையாக மாறி இருக்குது? ஏன் எதுக்குறாங்க? அதைத்தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த ஞானபீட விருதை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிட்டு இருக்காங்க. 1965 முதல் ஞானபீட விருது சங்கர குரூப் என்கிற ஒரு மலையாள எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டது. இந்த ஞானபீட விருதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் கையால் வழங்கப்பட்டாலும் இது ஒரு தனியார் அமைப்பு. பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1944 காலகட்டத்தில் சாந்தி பிரசாத் ஜெயின் அப்படிங்கிற ஒரு சைன குடும்பத்தை சார்ந்த ஒருவரால் தோற்றுவிக்கப்படுது. அவர் தான் ஒரு பாரதிய ஞானபீடம் மற்றும் வரலாற்று ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி இந்த விருதை வழங்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கிறார். இந்தியாவில் கூடிய இலக்கியவாதிகளை ஊக்குவிக்கணும், ஒவ்வொரு மொழிகளுக்கும் இது வழங்கப்படணும்னு சொல்லி அவர் கொண்டு வர்றாரு. இந்தியாவில் இப்போதைக்கு 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்கு. இந்த 22 மொழிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்கப்படுகிறது. அதில் பல்வேறு ஆய்வு குழுக்களை சார்ந்த செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், திறனாய்வாளர்கள் இவங்கெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் இந்த விருதை வழங்குறாங்க. முதல் விருது 1965. அதுக்கப்புறம் தமிழில் இதுவரைக்கும் 2 பேர் தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஒருவர் 1975ஆம் ஆண்டு எழுத்தாளர் அகிலன், இன்னொருவர் 2002ஆம் ஆண்டு எழுத்தாளர் ஜெய. ஆனால் 22 மொழிகளில் இந்திக்கு இதுவரைக்கும் 12 முறை இந்த ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்குது. அதே போல வங்க மொழிக்கு இதுவரைக்கும் 6 முறை வழங்கப்பட்டிருக்கு. மலையாளத்திற்கு இதுவரை 6 முறை வழங்கப்பட்டிருக்கு. கன்னட மொழிக்கு இதுவரைக்கும் 8 முறை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல தெலுங்கு மொழிக்கு இதுவரைக்கும் 3 முறை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழுக்கு 2 முறை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய மூத்த மொழியா மட்டும் இல்லாமல் உலகினுடைய மூத்த மொழி. அண்ணன் சீமானவர்கள் தான் அடிக்கடி மேல சொல்லுவாங்க, எல்லாரும் அவரவர் தாய்மொழியில் பேசும்போது நாம் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசிக்கிட்டு கொண்டு. இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்களே இந்தியாவிலேயே ஒரு மூத்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த உலக முழுமைக்குடைய மொழியியல் ஆய்வறிஞர்கள், ஆய்வாளர்கள் யாருமே தமிழ் மொழி தான் உலகின் மூத்த மொழி என்பதை மறுக்க மாட்டாங்க. வரலாற்று ரீதியாக பல்வேறு சான்றுகளாக அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் வேளோடும் முன்தோன்றிய மூத்த குடி என்பது பெருமைக்காக பாடப்பட்டாலும் அந்த பெருமையில் உண்மை இல்லாமல் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு 2 முறை மட்டும்தான் இலக்கியத்திற்கு என்று வழங்கப்படுகிற உயரிய விருதாக கூடிய ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஓரவஞ்சனை, மிகப்பெரிய பாகுபாடு, தமிழ் மொழிக்கு நேர்ந்த அவமானம். ஆனால் அது அவமானம்ங்க யாரும் கருதலை. கவிப்பேரரசு வைரமுத்துக்கு இது எப்படி வழங்கலாம்? வைரமுத்துக்கு கொடுத்தது தான் இது அவமானம். வைரமுத்து அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாரு, அப்படி என்ன தமிழுக்கு தொன்றாட்டிட்டாரு? அவர் சிறந்த கவிஞரும் கிடையாது, சிறந்த எழுத்தாளரும் கிடையாது, நவீன இலக்கியவாதியும் கிடையாது, அவருக்கு தமிழ் பற்றும் கிடையாது. சொல்லிவிட்டு அவரை தமிழரே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இதை சொல்றது யாருன்னு பார்த்தா, எந்த தமிழுக்கு வைரமுத்து தொண்டாட்டில், வைரமுத்து சிறந்த கவிஞர் இல்லை, வைரமுத்து சிறந்த எழுத்தாளர் இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த ஜெயமோகன் என்ன தமிழுக்கும், தமிழருக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ் பண்பாட்டுக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கும் தொண்டாற்றினான்னு சொல்லி மானத்தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் ஜெயமோகன் எழுதி போயிருக்காப்ல. ஜெயமோகனுக்கு இந்த விருதை கொடுத்துருந்தா குழு குழுன்னு குத்தால் அருவியில் குளிச்சது போல இருந்திருக்கும், இல்லை திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளிச்சது போல இருந்திருக்கும், இல்லை கேரளா சாரலில் குளிச்சது போல இருந்திருக்கும். ஜெயமோகனுக்கு இந்த விருதை கொடுத்துருந்தா இங்கே எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்க. ஜெயமோகனுக்கு கொடுக்காம
கவிப்பேரசு வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்ததுனால ஜெயமோகன் பத்திக்கிட்டு எறிகிறார். பத்தினி தெய்வம் பத்திக்கிட்டு எரியும் இல்லையா, அது மாதிரி பத்திக்கிட்டு எறிகிறாப்புல. எரிஞ்சு என்ன வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படின்னா, தமிழுக்கு அவமானம், சென்ற ஓராண்டாகவே செய்திகள் காதில் விழுந்து கொண்டிருந்தன. பாரதிய ஜனதாவின் சிலருடன் வைரமுத்து மிக அணுக்கமாக செயல்பட்டு யானவிடத்துக்கு மீண்டும் முயல்கிறார் என்று. ஆனால் விசாரித்த போதெல்லாம் அப்படி இல்லை என அவர்களில் சிலர் ஆக்ரோஷமாக மறுக்கவும் செய்தனர். வைரமுத்து ஒரே சமயம் திமுகவுக்கு வேண்டியவர், கருணாநிதி நண்பர், மோடி கவிதைகளை மொழியாக்கம் செய்யும் RSS அனுதாபி, பாரதிய ஜனதாவின் கலாச்சாரத்துறை முகவர்களின் அணுக்கர், எல்லாமும் தான். அது ஒரு தனிக்கலை. தமிழ்நாட்டின் இந்த தலைமுறையில் அவர் ஒரு மாபெரும் நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் யானைவிடத்தை அணிவிட்டார் என்பதை உள்வட்டம் வழியாகவே அறிந்தேன். கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தேன். நண்பர்களுக்கு திரண்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது அந்த விருதை வைரமுத்துக்காக பரிந்துரைத்தவர் வெங்கையா நாயுடு. யானபேடு நிறுவனம் அப்போது மறுத்தது. வைரமுத்துக்கு பின்னடைவு உருவானது. பிறகு அவர் மேல் எந்த பாலியல் குற்றச்சாட்டுகளால் மேலும் பின்னடைவு. ஆனால் கல்வித்துறையில் தன் நண்பர்கள் வழியாக கி ராஜ நாராயணன் போன்ற யானபீடத்திற்கு முற்றிலும் தகுதியானவர்களுக்கு அது கிடைக்காமல் பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திய துணை ஜனாதிபதிக்கு யானபீட பரிசில் பெரும் பங்களிப்பு உண்டு என அறிந்திருக்கலாம். இந்த தேர்தலை ஒட்டியும் ஏதேதோ கணக்கில் இருந்திருக்கலாம். இந்த யானபீட விருது அந்த அமைப்பு தமிழ் நவீன இலக்கியத்தின் முகத்தில் காரி உமிழ்ந்ததற்கு சமம். நீ என்னவாக வேண்டுமானாலும் இரு, நீ என்னென்ன சாதனை வேண்டுமானாலும் செய், நாங்கள் உன்னை தெருப்புழுதியின் தரத்தில் தான் மதிப்பிடுவோம். உங்களில் சிறந்தவர் என உங்களில் கடையறைத்தான் நாங்கள் ஏற்போம். பிறர் அனைவரையும் அவரை விட கீழே தான் வைப்போம் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். இங்கே தான் பிரச்சனையே. அதாவது நீ என்னவா வேணாலும் இரு, என்ன சாதனையாலும் செய், உங்களில் கீழானவனை உங்களில் கடையறத்தான் நான் தேர்ந்தெடுப்போன்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜெயமோகனை விட வைரமுத்து கடையர், ஜெயமோகனை விட வைரமுத்து கீழானவர், ஜெயமோகனை விட வைரமுத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கடைசி எழுத்தாளர்ன்றார். வைரமுத்து அவர்களை ஒரு திராவிட ஆதரவாளராக, திமுக ஆதரவாளராக மட்டும் சுருக்கி பார்த்தால் அதைவிட ஒரு மடத்தனமான காரியம் எதிர்க்க முடியாது. தமிழ் இலக்கிய உலகில் தமிழில் அறிவியலை புகுத்தியவர். எளிய மனிதர்கள்ட்ட, பாமர மனிதர்களுடைய கதைகளை காவியங்களாக படைத்தவர் கவிப்பேரசு வைரமுத்து. அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் ரெண்டு மட்டுமே தமிழ் இனம், தமிழ் மொழி உள்ளவரை நின்று பேசக்கூடிய ஆகச்சிறந்த படைப்பு. அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். ஏன் 3ஆம் உலகப்போர், இன்னைக்கு தண்ணீருக்காகத்தான் உலக நாடுகள் சண்டை போடும் என்பதை 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விஞ்ஞானத்தோடு தமிழை கலந்து எழுதியவர் கவிப்பேரசு வைரமுத்து. அதை முழுசா படித்தா, முழுசா உணர்ந்தா அது புரிபடும். கீழடியை விட வட மாநிலங்களில், வட நாடுகளில் பல்வேறு ஆவணங்கள் இருக்குது, பல்வேறு நாகரிகங்கள் இருக்குது. கீழடியை விட வடநாடுகளில் பல்வேறு பண்பாடுகள் இருக்குன்னு பேசக்கூடிய ஜெயமோகனுக்கு கீழடியை கடையராக, கீழடியை மட்டம் தட்டி தமிழர்களுடைய மிகப்பெரிய வரலாற்றை, தமிழர்களுடைய மிகப்பெரிய நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை 3100 ஆண்டுன்னு சொல்லி, அதாவது கிமு 3600 ஆண்டுகள்னு சொல்லி அகலாய்வு சொல்லுது. ஆனால் யாரும் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. யாரும் அதை உறுதிப்படுத்த முடியல. அது 5000 இருக்கலாம், இல்லை 10,000 கூட இருக்கலாம். ஏன்னா தமிழகம்னா 1.5 ஏக்கரில் வாழ்ந்துருப்பாங்களா? கீழடியை சுற்றி ராமநாதபுரம் வரைக்கும் முழுமையாக வைகை ஆற்றினுடைய ஆற்றங்கரையிலுடைய முழுமையான அகலாய்வு செய்தால் தமிழர்களுடைய நாகரிகம் சிந்து, ஹரப்பா, மொகஞ்சராவை தாண்டி கூட இருக்கலாம். அதுதான் யதார்த்தமான உண்மை. அன்றைக்கே யானை தந்தத்தில் சீப்பு செய்த, தங்கத்தில் ஊசி செய்த, மண்பானையில் தங்கத்து முலாம் பூசி அதில் தமிழில் எழுதிய தமிழர்கள் ஓடுகால் வைத்து, கழிவறை வைத்து, சுட்ட செங்கலை பயன்படுத்தி, இரும்பு காலம்னு சொல்கிற காலத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தியிருக்கான். அப்படின்னா இதை விட உலகத்தின் சிறந்த நாகரிகம் எதுவாக இருக்க முடியும்? ஆனால் அந்த நாகரிகத்தை விட வடநாட்டில் மிகப்பெரிய நாகரிகம் இருக்குன்னு பேசக்கூடிய, கீழடியை மட்டம் தட்டக்கூடிய, தமிழ் மொழியை மட்டம் தட்டக்கூடிய ஜெயமோகனுக்கு தமிழை பற்றியும், தமிழ் இலக்கியத்துக்கு வழங்கப்பட்ட விருதை பற்றியும், கவிப்பேரசு வைரமுத்துக்கு வழங்கப்பட்ட விருதை பற்றியும் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்ற இவர் பாஜகவுடைய அனுதாபியாக செயல்பட்டார்னு சொல்லாரு. RSS-ஆல் வளர்க்கப்பட்ட ஜெயமோகன் இந்த வார்த்தையை பதிவு பண்ணலாமா? திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்தில் திருவள்ளுவரை போலவே எத்தனையோ எழுத்தாளர்கள், புலவர்கள் இருந்திருக்கலாம், அறிஞர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு? திருக்குறள் தான் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா அது எளிமையாக இருந்தது, மக்களுக்கு புரியும்படி இருந்தது, மக்களை பற்றி
மனிதர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, அரசனை பற்றி, அறத்தை பற்றி எல்லாவற்றையும், காதலன் காதலி மனைவி எல்லாவற்றையும் பாடியது, அறத்தை பாடியது, அது எளிமையாக பாடியது. அப்படி பாடியதால் வள்ளுவம் என்று அழைக்கப்படுகிற திருக்குறள் போய் சேர்ந்தது. ஜெயமோகன் சிறந்த எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு சிறந்த வசனகர்த்தாவாக இருக்கலாம். சர்கார் படத்தில், எந்திரன் 2ல், அதே போல் நான் கடவுளில் அவரும் சிறந்த வசனகர்த்தாவாக இருக்கலாம், அவரும் சிறந்த எழுத்தாளராக இருக்கலாம். அவருடைய நூல்கள் நான் படித்திருக்கிறேன். ஆனால் வைரமுத்துவோடு ஒப்பிடும் பொழுது கால் கட்டவரல் கூட ஜெயமோகன் வரமாட்டார். வைரமுத்துடைய கால் கட்டவரல் இருக்குல்ல, அது கூட வரமாட்டார். ஆனால் அவர் வைரமுத்து அவர்களை பாட்டு சொல்கிறாரு, தமிழில் கடையவரைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். வைரமுத்து அவருடைய தண்ணீர் தேசம், கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், 3ஆம் உலகப் போர், தமிழாற்றுப்படை, வைரமுத்து அவர்களுடைய இன்னைய திருக்குறளுக்கான உரை, அவருடைய கவிராஜன் கவிதைகள், 1000 பாடலுக்கு மேலே வைரமுத்து எழுதியிருக்காரு. அவருடைய சினிமா பாட்டுக்காரராக பல பேர் பார்க்குறாங்க. சினிமாவில் பாட்டு எழுதுறவர். அதை எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படைப்புகளை, அதுக்குள்ள 1,00,000 கதைகளை நாம் எடுக்க முடியும். 1,00,000 புதிய தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆகச்சிறந்த எழுத்தாளர், ஆகச்சிறந்த கவிஞர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த சாதாரண சாமானிய மக்களை, நீங்கள் கருவாச்சி காவியம் படிக்கும்போது ஒரு பெண் அப்பா இல்லை அம்மாவால் வளர்க்கப்படுறா. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணை பழிவாங்க 40 ஆண்டுகால பகையை தீர்த்து கொள்ள கட்டையன் அப்படிங்கிற ஒருத்தருடைய குடும்பம் திருமணம் முடிஞ்சு 11 நாட்களில் கருவாச்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருது. 11 நாளில் வீட்டுக்கு வந்தவ பிரசவமாக அவள் கர்ப்பமாயிடுறா. கர்ப்பமாகி குழந்தையை பெத்தெடுத்து தகப்பன் 11 நாட்களில் அம்மாவை விரட்டி அடித்தவன் அந்த பிள்ளையை வளர்க்க எப்படி கஷ்டப்படுறா. அந்த தெற்கத்திய மக்களுடைய வாழ்வியலை, வழியை, அந்த பிரசவத்தை எல்லாத்தையும் அப்படி எழுதியிருக்காரு. இன்னொரு 500 1000 வருஷம் கழித்து வருகிற போது இப்படியெல்லாம் வட்டார வழக்கு இருந்ததா, இப்படியெல்லாம் சொற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு இன்னும் ஒரு 1000 தலைமுறை கிடைத்து, 1000 ஆண்டுகள் 1000 தலைமுறை கிடைத்து வரக்கூடிய தமிழர்கள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆவணம் கருவாச்சி காவியம். அப்படித்தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். அதே தேனி, தெற்கத்தி அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை, தண்ணீருக்காக படக்கூடிய வாழ்க்கையை, தண்ணீர் இல்லாமல் தவிப்பாங்க, கடைசியாக ஊரே தண்ணீரில் மூழ்கும். அது ஆகச்சிறந்த ஒரு திரைக்கதை வடிவமாக எடுக்கப்பட்டால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான இந்திய சினிமாவும் கொண்டாடக்கூடிய ஆகச்சிறந்த படைப்பாக கள்ளிக்காட்டு இதிகாசமாக இருக்கும். அப்படி அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் வரக்கூடிய பேயத்தேவர் கதாபாத்திரம் தான் கடைசி விவசாயிக்கூடிய விவசாயி கதாபாத்திரம். கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். விவசாயத்தை மட்டுமே, விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத ஒரு வறண்ட காட்டுக்குள்ளே வானம் பார்த்த பூமியில் ஒரு கிணற வெட்டக்கூடிய ஒரு பெரிய மனுஷனுடைய கதை. அப்படி எளிய மனிதனுடைய, பாமர மனிதனுடைய, தான் பார்த்து வளர்ந்த மக்களுடைய கதைகளை தமிழில் எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படி அப்படி சரசரன்னு அருவி கொட்டுற மாதிரி எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கவிப்பேரசு வைரமுத்து. அவருடைய படைப்புகளுக்கு பிறகுதான் சொல்லப்போனால் நவீன இலக்கியத்தில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கார். அவரை பார்த்து எவ்வளவு பேர் இன்ஸ்பயர் ஆகி கவிதைகளை, கட்டுரைகளை, நூல்களை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேர் அவரை பார்த்து அதை எடுத்து பேச்சாளராக பேச்சு மேடைகளில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த பங்களிப்பு அவர் செய்யலை. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு கவிப்பேரசு வைரமுத்து அவர்களே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே பதில் சொல்லியிருக்காரு. உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், தன்னம்பிக்கை தளரவிடாதே அப்படிங்கிற அந்த கவிதையில் விருதுகள் கழுத்தில் விளக்கண்டேன், குருட்டு அதிர்ஷ்டம் கூடியதென்றது, தொடர்ச்சியாக விருதுகள் கண்டேன், டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. ஒரு வைரமுத்துக்கு சாகித்ய அகாடமி வரும்போதும், அவருக்கு தேசிய விருது வரும்போதும், அவருக்கு இதுபோல் ஞானபீட விருது வழங்கும் போதும் அவர் லாபி செய்துட்டார். அவருக்கு திமுகலையும் பழக்கம் இருக்குது, பிஜேபிலையும் பழக்கம் இருக்குது. அவர் நிர்மலா சீதாராமனையும் புகழ்வார், மோடியும் புகழ்வார். அப்படி பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியுடைய முகமாக வலதுசாரி சித்தாந்தத்தை நேரடியாக ஏற்றுக்கொண்டு RSS உடைய குழந்தையாகவே இருக்கக்கூடிய ஜெயமோகன் அவருக்கு ஏன் வழங்கப்படலை? இவர் நேரடியாக கடவுள் மறுப்பாளர், இவர் நேரடியாக திராவிட ஆதரவாளர், இவர் நேரடியாக கலைஞருடைய நண்பராக அறியப்படுறாரு. நேரடியாக இடதுசாரி சித்தாந்தம், சொல்லப்போனால் முற்போக்கு சித்தாந்தம், சொல்லப்போனால் நாத்திக பார்வை கூட கவிப்பேரசு வைரமுத்து அவர்களுக்கு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் நேரடியாக சங்கராச்சாரியரை ஆதிக்கக்கூடியவர், ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடியவர் ஜெயமோகன். உங்களுக்கு ஏன் கிடைக்கல? நீங்கள் ஏன் லாபி பண்ணல? லாபி பண்ணால் யானைப்பீடம் கிடைக்கல, நீங்கள் ஏன் லாபி பண்ணல? இது லாபிக்காக கிடைக்கப்பட்டதா? உண்மையிலேயே தமிழுக்கு தொண்டாட்டிருக்காரு, தமிழுக்காக பாடுபட்டிருக்காரு, அவருடைய படைப்புகள் கொண்டாடப்பட்டிருக்கு, அவருடைய படைப்புகள் எளிய பாமர மனிதனுடைய படைப்புகளாக இருக்கிறது என்பதால் அது வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் வைரமுத்துவை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழ் மொழியை அவமானப்படுத்துறீங்க, தமிழ் இனத்தை அவமானப்படுத்துறீங்க,
தமிழுக்காக பாடுபடக்கூடிய, தமிழுக்காக மட்டுமே பாடுபடக்கூடியவர்களை அவமானப்படுத்துறீங்க. கேரளாவில் இதே போல் ஒரு இலக்கிய விருது கவிப்பேரசு வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்ட உடனே சில நடிகைகள் எல்லாம் ஒன்று கூடி சமூக வலைதளங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது அவருக்கு கொடுத்துருக்க உடனே கேரள நடிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அந்த விருதுக்குழு தடுமாறுகிறது. கவிப்பேரசு வைரமுத்து இந்த விருது எனக்கு வேணான்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இது வைரமுத்து என்ற தனி நபருக்கு நேர்ந்த அவமானமா இல்லை தமிழுக்கு நேர்ந்த அவமானமா? அதே போல தான் இன்றைக்கு எப்பெல்லாம் கவிப்பேரசு வைரமுத்தவருடைய பெயர் அடிபடுகிறதோ, எப்பெல்லாம் அவர் நூல் வெளியிடுறாரோ, எப்பெல்லாம் அவர் ஒரு படைப்புகள் வருதோ, எப்பெல்லாம் கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அவருக்கு விருது வந்தாலும் சரி, அவருடைய படைப்புகள் வந்தாலும் சரி, இல்லை அவர் சார்ந்த செய்தி வந்தாலும் சரி, உடனடியாக கிளம்பி 4-5 பேர் வந்துடுவாங்க. அவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர். அப்போ திட்டமிட்டு ஒரு தனி மனிதனை குறிவைத்து அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தமிழ் மொழி இங்கே அவமானப்படுத்தப்படுது. அவர் தமிழை நேசிக்கிறாரு. ஏன் அவர் தமிழ் நேச்சா அவர் பணக்காரராக வாழ்றார்? ஏன் தமிழை நேச்சவனா பிச்சைக்காரனாக வாழணுமா? தமிழ் எழுத்தாளன், தமிழ் பேச்சாளன், இல்லை தமிழ் கவிஞன் எல்லாரும் ஒரு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு ஜோல்னா பையை போட்டு கிழிஞ்சி இப்படி ஒரு பேட்ச் வச்சு ஒட்டிக்கிட்டு தெரியணுமா? கவிப்பேரசு வைரமுத்து வசதியாக வாழ்கிறாரு. அவர் பெரிய பங்களாவில் வாழ்கிறாரு. அவருக்கு அங்கே தோட்டம் வச்சுருக்காரு. தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, தமிழ் உனக்கு சோறு போடுமான்னா, தமிழ் சோறு போட்டுக்கடா, என் தமிழ் எனக்கு சோறு போட்டுக்கு, நான் நல்லா வாழ்கிறேன், நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், நான் வசதியாக வாழ்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து காட்டுறாரு. தமிழ் படித்த அவமானம், தமிழ் வேலை கிடைக்காது, தமிழ் சோறு போடாது என்று எள்ளி நகையாடலுக்கு மத்தியில் தமிழ் படித்து, தமிழ் பேசி, தமிழ் எழுதி, தமிழ் கவிதை பாடி நான் வசதியாக இருக்கேன், என்னை போல் நீயும் முடிஞ்சால் வசதியாக இருந்து கொண்டு அவர் இன்ஸ்பயராக தானே இருக்கார், முன்னுக்கு ஏறாதான் இருக்கார். இதில் உங்களுக்கு ஏன் வலிக்குது? மலையாள குடும்பத்தை சார்ந்த ஜெயமோகனுக்கு என்ன அப்படி கவிப்பேரசு வைரமுத்து மேலே வருத்தம்? தமிழன் என்கிற வருத்தம் தானே. மலையாள குடும்பத்தை சார்ந்த ஜெயமோகனுக்கு கவிப்பேரசு வைரமுத்து மேலே அப்படி என்ன உங்களுக்கு ஆதங்கம்? தமிழன் என்கிற ஆதங்கம் தானே. ஜெயமோகன், ஒரு சிலர் அவருடைய வகைராக்கள், அவருடைய சகாக்கள்லாம் கவிப்பேரசு வைரமுத்து என்ன தொண்டாட்டிட்டாரு, என்ன சாதனை பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் புளிச்ச தோசமாவுக்காக கடையில் போய் சண்டை போட்டதும் இல்லை, கடைக்காரன் அவர் யாருன்னு தெரியாமல் அவர் அடித்ததும் இல்லை. ஒரு எழுத்தாளங்கிறார். யார்? ஜெயமோகன் எழுத்தாளங்கிறார். நான் 50 படைப்புகளை படைச்சிருக்கிறேன், நான் ஆகச்சிறந்த எழுத்தாளர், இன்னும் தெரியாதவனே கிடையாது அப்படிங்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கோவிலில் இவர் வாழ்கிற வீதியில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை கடை, இவர் யாருன்னு தெரியல. பக்கத்து தெருவு தாண்டி போனால் கூட தெரியாத ஒருத்தர் இவர் எழுத்தாளர், இவர் படைப்பாளி, இவர் சிறந்த தமிழுக்கு தொண்டாட்டவர். வைரமுத்து இறங்கி போனால் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கு இவர் கவிப்பேரசு வைரமுத்து, இவர் தமிழ் தொண்டாட்டியிருக்காரு, இவர் தமிழ் நல்லா பேசுவார், தமிழ் இலக்கியத்தில் பங்காற்றியிருக்காரு, இவர் கருவாச்சி காவியத்தையும் கள்ளிக்காட்டு இதிகாசையும் 3ஆம் உலகப் போரையும் தண்ணீர் தேசத்தையும் தமிழாற்று படையும் உருவாக்கியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜெயமோகனை தெரியுமா? பக்கத்து வீட்டில் கூடிய மளிகை கடைக்காரனுக்கு தெரியாமல் புளிச்ச மாவுக்காக சண்டை போட்டு கடைக்காரன் பொண்டாட்டிக்கிட்டையும் வாங்கி மருத்துவமனையில் படுத்து கிடந்த ஜெயமோகன் பேசுகிறாரு கவிப்பேரசு வைரமுத்து தமிழுக்கு என்ன தொண்டாட்டிக்காரன்னு. புளிச்ச மாவுக்கு அவர் அடிவாங்கல. அவர் எந்த விருதாக இருந்தாலும் அது ஏன் எனக்கு வழங்கப்படலை அப்படிங்கிற கேட்குற ஆதங்கமும் அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய உரிமையும் கூட ஜெயமோகனுக்கும் மற்ற எழுத்தாளருக்கும் கூட இருக்குது. ஆனால் இவருக்கு ஏன் வழங்கப்பட்டுச்சுன்னு கேட்குற உரிமை முதல்ல இருக்கா? இவருக்கு வழங்கப்படுறதா தமிழ் அவமானப்படுத்திச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு ஏன் வழங்கப்படலன்னு யோசிங்க. உங்களுக்கு வழங்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு பாருங்கள், அதுக்கு எந்த மாதிரி படைப்புகளை உருவாக்கணும்னு பாருங்கள். தமிழ் இந்திக்கு நீங்கள் 12 முறை வழங்கியிருக்கீங்களே, மலையாளத்துக்கு 6 முறை வழங்கியிருக்கீங்களே, தெலுங்குக்கு இதுவரைக்கும் 3 முறை வழங்கியிருக்கீங்களே, கன்னடத்திற்கு 8 முறை வழங்கியிருக்கீங்களே. அதைவிட இலக்கியத்திற்கு பங்காற்றிய உலக தமிழ் மூத்த மொழியாக, இந்தியாவின் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு ஏன் இன்னும் வழங்கப்படலை? தமிழில் எத்தனையோ படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் இருக்காங்களே, அப்படிங்கிறத முன்வைங்க, அதை பேசுபொருள் பொருளாக மாற்றுங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் வழங்குவதற்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னு பாருங்க. அதுதானே சரியான முறையான படைப்பாளியாக இருக்க முடியும். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் கலைஞனையும் கலையையும் படைப்பையும் கொண்டாடுகிற சமூகம்தான் அது முன்னேறிய சமூகமாக இருக்கும். ஒரு படைப்பாளியை அவனுடைய அரசியல் காரணங்களுக்காக, ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஈடுபாடு இருந்தது, அவருக்கு ஒரு தத்துவ பின்னணி இருந்தது, அவர் ஒரு பொதுவுடைமை சித்தாந்தத்தை, கம்யூனிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். அதற்காக கம்யூனிசத்தை ஏற்காத, பொதுவுடைமையை ஏற்காதவர்கள்லாம் ஜெயகாந்தனை வெறுத்தார்களா? எல்லாரும் கொண்டாடினாங்க. நேரடியாக அவர் திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அண்ணாதுரை அவர்களுடைய நினைவேந்தல், அவருடைய இறுதி அஞ்சலி, நினைவஞ்சலி செலுத்துகிற இடம், அதில் போயிட்டு முட்டாள்கள் இவரை அறிஞர் என்பார்கள்,
அடிமுட்டாள்கள் இவரை பேரறிஞர் என்பார்கள் என்று பேசியிருக்காரு. அவருக்கு விருது கிடைத்த பொழுது கலைஞர் கருணாநிதியுடைய வீட்டிலேருந்து அழைப்பு வந்து தலைவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னோன்னே எந்த தலைவர்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்க விரும்புகிறோன்னே வர சொல்லுன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. அப்புறம் கலைஞர் கருணாநிதி அழைச்சி பேசி நான் முதல்வர் பேசுகிறேன், சொல்லுங்கள், உங்களுக்கு விருது கிடைச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீடு எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. என் வீடு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எந்த வீட்டில் இருப்பீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு கலைஞர் கருணாநிதி கிட்டேயே எதிர்மறையாக பேசினவர். படைப்பு என்பது வேறு, படைப்பாளினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது வேறு. படைப்பு என்பது வேறு, அந்த படைப்பாளுடைய கொள்கை என்பது வேறு. அவர் எந்த கொள்கையும் பின்பற்றலாம். ஏன் வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ படைப்பாளிகள் தமிழ்நாட்டை கொண்டாடப்படுறாங்க. சமீபத்தில் கூட இந்த புத்தக கண்காட்சியில் கூட ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தருடைய படைப்பு கொண்டாடப்பட்டுச்சு. அது வேற. அந்த படைப்புக்குள்ள அவர் அந்த கருத்தை திணித்தால் அதில் நம்ம எதிர்கருத்து வைக்கலாம், வாத பிரதிவாதங்களை வைக்கலாம். ஆனால் அதற்காகவே அவர் அந்த மொழிக்கும் அந்த படைப்புக்கும் அந்த இலக்கியத்துக்கும் இருக்கிற பங்களிப்பை நாம் புறக்கணிக்க முடியாது. அந்த வகையில் கவிப்பேரசு வைரமுத்து தமிழ் பங்களிப்பை, தமிழ் பற்றை யாராலும் எவராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. களங்கம் வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நிலானு தான் பேரு, மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேருன்னு சொல்லி கவிப்பேரசு வைரமுத்து எழுதிப்பார். ஒவ்வொரு முறையும் அவருக்கு இது நேர்ந்து கொண்டே இருக்கிறது. களங்கம் வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நிலானு தான் பேரு, மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,